இங்கே நம்ம எத்தனையோ கடைகளில் தேன் வாங்கி சாப்பிட்ருப்போம். செயற்கை தேன் கேள்விப்பட்டிருப்போம், இயற்கை தேன் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பெட்டியில் வச்சு தேனை வளர்க்கக்கூடிய கூட்டம் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கமலா தேன் பண்ணைன்னு ஒரு அண்ணன் வந்து தேனீச்சே முகத்தில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். உலக அளவில் சாதனை படைச்சிருக்காங்க. அந்த எனக்கு ஒரு வாழ்த்துக்களையும் முதல்ல சொல்லியிருந்தேன். நம்ம தேனை எப்படி வளர்க்கணும், தேனீச்சி எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிடுவோம். ஆனால் இந்த அண்ணனுக்கு தேனீச்சியோட ஃபுல் டீடைல்ஸ், விதிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தேன் ரொம்ப பிடிக்கும். தேனீச்சி கொட்டினா முகமும் வீங்கி போயிடும். அதனாலே நான் தேனை அதிகமாக எடுக்க போக மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க சுத்தமான தேன் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு தேன் விற்பனை செய்யப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒருத்தருக்கு பைக் மேலே ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு ஃபோன் மேலே ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு லவ் மேலே ஆசை இருக்கும். ஆனால் கோடியில் ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தேனீச்சி வளர்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். இந்த தேன் பெட்டியில் நம்ம தேனை எடுத்து முகத்தில் வைக்கலாமா நானும் கேட்டேன். தேனீச்சியில் ராணி தேனீச்சி எடுத்தால் போதும், நம்மளை தேனீச்சி நம்மளை கொட்டவே செய்யாதுன்னு என்கிட்ட சொல்லுதாங்க. உண்மையிலேயே மனதைரியம் கண்டிப்பாக வேணும். தேனீச்சி தொடும்போது கண்டிப்பாக நம்மளை தேனீச்சி கொட்ட தான் செய்யும். சின்ன வயசில் தேன் எடுக்கும்போது ஓலையில் தீய கொளுத்திட்டு புகை போட்டாலே போதும், அந்த தேனீச்சி அவ்வளோதான் ஓடிடும். சின்ன வயசுல அந்த தேனை அதிகமாக எடுத்து சாப்பிட்ருக்கோம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருங்க.